வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவிஆர் கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை வந்து ஒரு ஸ்க்ராப்லேருந்து நம்ம எட்டு வந்தோம். இதை எப்படி ரெடி பண்ணி போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த டிவிஆர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா சீகேட் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தா ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது. இந்த டஸ்ட்டை பூரா நம்ம க்ளீன் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். 500 GB போட்டிருக்கிறாங்க ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க்கு வந்து தனியாக எடுத்துட்டோம். மதர் போர்டு பூராமே தனியாக எடுத்துருவோம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப மறுக்கா வந்து செட் பண்ணி நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். டஸ்ட்டோட ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் ஆயிரும். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ரெஷ்ஷால் நீங்கள் அழுத்தி க்ளீன் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஃபுல்லாக ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். பாருங்க, இந்த டஸ்ட்டை ஃபுல்லாகவே எடுக்கணும். அப்புறம் இந்த செல்லும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது எதுக்காகனா இது வந்து டைமு உங்களுக்கு இதில் ஓடுமில்ல, அதுக்காக அந்த செல்லு போட்டிருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த துருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா போர்டில் ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி இருக்கும். அது டபுள் சைட் டேப் கிடையாது. வேறு இந்த ஐசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசியோட ஹீட்டு வந்து இந்த பேனலுக்கு ஃபுல்லாக போகிறதுக்காக இது ஒட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹீட்சிங்கில் ஒரு பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட் கூட சேர்ந்த மாதிரி தான் இது. இந்த ஐசியோட ஹீட்டை ஃபுல்லாகவே இந்த பேனலுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசி கீழே ஒட்டியிருப்பாங்க. இந்த ஐசியோட ஹீட்டு வந்து கீழே இந்த பேனலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒட்டியிருப்பாங்க. அது நம்ம இருந்த மாதிரி நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது. அப்படியே ஒரு அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்த க்ளீன் பண்ணி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடுவோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா துருப்பு இருக்குது. அந்த துருப்பு கரையை ஃபுல்லாகவே நம்ம சொல்லி எடுத்துடலாம். இப்போ போர்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஐபி இருந்தால் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடில் அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அதை நாம் எடுக்கலை. ஏன்னா அதை வந்து ஒரு ஹீட்டு வந்து குறைக்கிறதுக்காக அந்த ஹீட் வந்து பேனலுக்கு போகிறக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக துருப்பு எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம பூராமே போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டிவிஆர் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. போர்டு க்ளீன் பண்ணி பேனல் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் 12 வோல்ட் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்க போகிறேன். எதுவுமே கனெக்ட் பண்ணல, வேறு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ண கிடையாது. இப்போ வந்து இந்த வெறும் போர்டு மட்டும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டு லைட்டும் பார்த்திங்கன்னா இல்லை. நம்ம பவர் இப்போ ஆன் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸர் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காகனா ஹார்ட் டிஸ்க்கு இல்லை அப்படின்னா, ஒர்க் ஆகலை அப்படின்னா அதில் வந்து பீப் சவுண்டு வரும். ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா. அதே மாதிரி இந்த பேட்டரி போனாலும் வரும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி பவர் இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் நம்ம 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். வேறு 12 வோல்ட் அடாப்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 12 வோல்ட் போர்டுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எந்த சவுண்டும் எதுவுமே இல்லை. 12 வோல்ட் பார்த்திங்கன்னா போர்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரில் ஒரு பின்னை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேனலில் மேல்புறம் வச்சுக்கலாம். இன்னொரு பின்னை வந்து இந்த பின் 12 வோல்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ப்ளஸ் வோல்ட்டில் வச்சு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சவுண்டு வருது. நம்ம 12 வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் போகுது. இப்போ வந்து போர்டு ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த பஸ்ஸர் சவுண்ட் பார்த்திங்கன்னா வருது. உள்ள ஹார்ட் டிஸ்க் இல்லையா, அதனால வரும். நம்ம வந்து இந்த மானிட்டரில் கனெக்ட் பண்ணி விஜே போர்ட் வழியாக எனக்கு ஒரு மானிட்டர் இருக்குது. இப்போ இந்த மானிட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா விஜே போர்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மானிட்டர் வந்து ஆன் பண்ணிடலாம். ஒன்று இது ஆன் ஆச்சுன்னு தெரில, பொறுங்க. இது குத்திக்கிட்டோம். மானிட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மானிட்டரில் பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. இப்போ இந்த போர்டு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. போர்டுக்கு பவர் சப்ளை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துருப்பு ஏறிடுச்சு. உள்ளே ஃபுல்லாக பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக துருப்பாக இருக்கும். அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி மறுக்க போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு. இந்த பின்னு வந்து ப்ராப்ளம். அந்த பின்னை வந்து நாம் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி போட்டங்காட்டி இப்போ பாருங்கள் வருது பவர். இந்த போர்டுக்கு போனங்காட்டி உங்களுக்கு இந்த மானிட்டர்லேயே வருது. இப்போ வந்து போர்டு ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பஸ்ஸர் சவுண்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கழிச்சு தான் இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. நம்ம பின்னு குத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன லைட்டும் கூட இந்த போர்டில் கிடையாது. லைட் இருந்தால் கூட நம்ம வந்து பவர் கொடுத்தோம்னா பவர் இன்புட் வருதாங்கிறது தெரியும்.
இப்போ பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு. மானிட்டரில் இந்த டிவிஆரும் வேலை செய்யுது. ஒரு மவுஸை கனெக்ட் பண்ணி நம்ம இதில் வந்து இதோட ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 6 ஸ்க்ரூவை கழட்டோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து தனியாக கழண்டு வரும். கழட்டினா பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பின் இருக்கும். இந்த போர்டிலிருந்து இந்த உள்ளே வந்து சென்சார் இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டுக்கு போகிறது இந்த மோட்டருக்கு போகிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வைப்ரேஷனுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலராக ஷார்ட் ஆகிருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம கொடுக்குற பவர் சப்ளை ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகும். போர்டிலிருந்து கரெக்டாக போகும். நம்ம இதையெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து நீங்கள் வச்சு கழட்ட முடியாது. ஒரு இந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஈஸியாக நீங்கள் வந்து கழட்டிக்கலாம். ஒரு இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். இப்போ வந்து போர்டை கழட்டிட்டேன். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். இப்போ இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லி. இதில் மேல் புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு கீழ்ப்புறமா பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி பின் இருக்கும். அங்கேயும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த போர்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்லேயும் அதே மாதிரி பின் இருக்கும். அந்த பின்னையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த போர்டில் வந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஷார்ப்பான கத்தி லைட்டாக நீங்கள் வந்து அந்த பிளாக் கலர் இருக்கிற ரிமூவ் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னு இந்த பின்னு உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து செட் பண்ணிட்டோம். ஹார்ட் டிஸ்கில் இந்த கேபிள் பார்த்திங்கன்னா பவர் கேபிள். இதில் வந்து 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு போகும். டேட்டா கேபிள். இந்த ஷார்ட்டா போர்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டேட்டாவை வந்து இந்த போர்டுக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த கேபிள். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. அடுத்து மானிட்டரை ஆன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மானிட்டர் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகணும். இப்போ தான் இந்த பிவிஆரோட ஐக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. மோட்டர் ஓடுது என்ன தெரில. பார்த்திங்கன்னா மோட்டர் ரன்னிங் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன் வருது. இப்போ வந்து மோட்டர் ரன்னிங் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம 4 பாக்ஸ் தெரியுது. இப்போ வந்து 4 கேமரா வந்து நம்ம மாட்டவே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மாட்டிக்கிறோம். மிஜி கேபிள்டும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கேமரா மாட்டவே இல்லை. இப்போ நம்ம வந்து பழைய பேக்கப்பு எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். மவுஸ் பார்த்திங்கன்னா பவர் வருது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டர்ன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் எல் தான் போட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது. நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.